Hey guys, welcome back to our channel Tamizhachi. நம்ம இன்னைக்கு ரொம்ப பிராக்டிகலான எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பொங்கல் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். சோ எல்லாருக்குமே ரொம்ப ஹெவி மேக்கப் பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். பட் நிறைய பேர் இது மாதிரி மேக்கப் தான் விரும்புவாங்க. சோ நாங்க ரொம்ப சிம்பிளா வெறும் ஒரு 5 to 6 ப்ராடக்ட் வச்சு இந்த பொங்கல் மேக்கப் பண்ணியிருக்கேன். சோ இன்னொரு ட்ரெடிஷனல் லுக் வரும். பட் இது நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். சோ எல்லாராலையும் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும், ரொம்ப அழகா இருக்கும். சோ எப்படி கம்மி ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த பியூட்டிஃபுல்லான மேக்கப் லுக் பண்ணலாம் அப்படின்னு தெரியும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் Nivea சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ இன்றைக்கி நான் ப்ரைமர் எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஸோ மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஃபேஸில் மசாஜ் பண்ணி விடுறேன். ஸோ அது கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும். என்னோடய மாய்ஸ்சரைசர் தான் இன்றைக்கி எனக்கு ப்ரைமராகவும் ஆக்ட் ஆக போகுது. ஸோ நெக்லேயும் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 minutes டைம் கொடுங்க அந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்குள்ளே செட் ஆகுறதுக்கு. நான் ப்ரைமரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக என்னோட கலர் கரெக்டருக்கு போயிட்டேன். இந்த கலர் கரெக்டர் நான் ஸ்கிப் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால எனக்கு NY by ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஃபிங்கர்ஸாலே நான் பிளெண்ட் பண்ணி விடுறேன். இன்றைக்கி நான் என்னோடய ஃபவுண்டேஷனுக்கு என்னோடய ஃபிங்கர்ஸால் தான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் ஃபுல்லாகவே நான் ஃபிங்கர்ஸால் தான் பண்ண போகிறேன். ஸோ பிளெண்ட் பண்ண டைம் எடுத்துக்கோங்க. ஃபிங்கர்ஸில் ரொம்ப சூப்பராக பிளெண்ட் ஆகும், பட் கவரேஜ் தான் இருக்காது. ஃபிங்கர்ஸில் இருக்க வார்ம்த்னால உங்களுக்கு ப்ராடக்ட்லாம் ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும். நான் ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஃபிங்கர்ஸாலே ஃபேஸ் வந்து டாப் பண்ணிக்கிறேன். டாப் பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸாலே நான் பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். எனக்கு ப்ரஷ் ஸ்பாஞ்ச் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க ஃபிங்கர்ஸால் எப்படி வந்து பிளெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பேட்டிங் மோஷன். ஸோ இந்த மோஷனில் தான் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ரஷ்லையும் ஸ்பாஞ்ச்லையும் ஒரு நல்ல கவரேஜ் கிடைக்கும். இதில் அவ்வளோ கவரேஜ் கிடைக்காது, ஒரு ஷியர் கவரேஜ் தான் கிடைக்கும். பட் கவரேஜ் வேணும்னா நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம் செகண்ட் லேயர் ஏதாவது போட்டு. ஸோ ஃபிங்கர்ஸாலே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சார் கொஞ்சம் ஃபேஸாக வந்து ஃபர்ஸ்ட் பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ஹோல் ஃபேஸும் அப்ளை பண்ணாமல். ஸோ ஓரளவுக்கு நான் ஹோல் ஃபேஸையும் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்லையும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் லேயர் கவரேஜ். இப்போ நான் எப்போல்லாம் வந்து யூஸ்வலாக கன்சிலர் யூஸ் பண்ணுவோனோ அந்த இடத்துலாம் திருப்பி ஃபவுண்டேஷனே அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் கன்சிலர் தனியாக யூஸ் பண்ணல. ஸோ எல்லாருக்கிட்டையும் கன்சிலர் இருக்குன்னு சொல்ல முடியாது, அதனால நான் ஃபவுண்டேஷனை எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு எங்கெல்லாம் கவரேஜ் வேணுமோ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துலையும் திருப்பி நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் என்னோடய ஃபிங்கர்ஸாலேயே. ஸோ இது காலேஜ் போகிறவங்களா இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அவ்வளோ சிம்பிள் மேக்கப் வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வீட்டில். ஸோ இதுதான் கவரேஜ். எனக்கு கவரேஜ் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. என்னோடய ஐலிட்ஸுக்கு நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது, அதனால என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஐப்ரோஸும் கொஞ்சம் திக்காக ஃபில் பண்ண போகிறேன். ஏன்னா மேக்கப்லாம் நான் அவ்வளோவா நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணதுனால என்னோடய ஐப்ரோஸ் வந்து கொஞ்சம் புஷ்ஷியாக கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். நான் ஃபர்ஸ்ட் அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபில் பண்ணி விட்டுக்க போகிறேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ 2 ஐப்ரோஸும் நான் ஃபில் பண்ணிட்டேன். நான் பவுடரால் வந்து என்னோடய ஃபவுண்டேஷனை செட் பண்ண மறந்துட்டேன். ஸோ என்னோடய டீ ஜோனை மட்டும் நான் பவுடரால் செட் பண்ணிக்கிறேன், ஹோல் ஃபேஸ்லாம் செட் பண்ணல. ஸோ என்னோட டீ ஜோன் மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் வச்சு. இப்போ இந்த 2 கலர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் டார்க் ப்ரௌன் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் க்ரீஸ்க்கு மேலே. ஸோ இது ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ஐஷேடோ பலட். கலர்ஸும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நான் நிறைய தடவை என் வீடியோஸில் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னால் ஐஷேடோ வந்து ப்ரஷ் இல்லாமல் பண்ண முடியாது, அதனால் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு கீழே வந்து இந்த ரோஸ் ஷேட் எடுத்து அதுக்கு கீழே 2த்தையும் சேர்த்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் க்ரீஸில். ஸோ அதே ப்ரௌன் ஷேட் எடுத்து இந்த ஐஸும் நான் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு திருப்பியும் பிங்க் கலர் ஷேட் எடுத்து ரோஸ் ஷேட் எடுத்து பேக் அண்ட் ஃபோர்த் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வின் வைப்பர் மோஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும் இது பண்ணிங்கன்னா. ஒரு ஷாம்பனி ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் வந்து நான் சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். நிறைய ஐஷேடோ பேலட்டில் இந்த கலர் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த கலரில் நீங்கள் எந்த ஐஷேடோ பேலட் வச்சுருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ கலர்ஸ் மட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்பயே பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லுக் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ இன்னும் கார்னர்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லேஷஸ் வந்து கேர்ள் பண்ணிக்க போகிறேன். நான் எனக்கு வந்து ஃபால்ஸீஸ் அப்ளை பண்ணல. ஸோ நானும் பிக் ஃபேன் ஆஃப் ஃபால்ஸீஸ் கிடையாது, ரேராக தான் அப்ளை பண்ணுவேன். எனக்கு ஐலாஷ் கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்கரா அப்ளை பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கேர்ள் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது பார்க்க உங்களுக்கு ஸ்கேரியாக இருக்கும், பட் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு லிஃப்ட் கிடைக்கும் லேஷஸ்க்கு நீங்கள் கேர்ள் பண்ணிங்கன்னா. இப்போ நான் வந்து உள்ளே இருக்க லேஷ் லைன்லேயும் வந்து நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லேஷஸ் வந்து உங்களுக்கு திக்காக தெரியும். ரொம்ப தின்னாக வந்து நான் வந்து லேஷ் லைனில் ஒரு ஐலைனர் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி வாட்டர் லைன்லையும் வரைஞ்சிக்கிறேன்.
ட்ரமாட்டிக்காக விங் லைனர்லாம் வரையில. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் லுக். அதுக்காக இப்போ நான் அதே அந்த ப்ரௌன் கலர் ரோஸ் கலர் ஷேடை கையில் எடுத்து என்னோட வந்து வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வாட்டர் லைனுக்கு கீழே நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரஷஸ் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லேஷ் மஸ்காரா எடுத்து நான் ஓரளவுக்கு என்னோடய லேஷஸ் எல்லாத்தையும் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மஸ்காரா. ரொம்ப ஒரு ஃபுல்லான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். லேஷஸ் ரொம்ப திக்காக இருக்கும், நிறைய வால்யூமும் கொடுக்கும். லோவர் லேஷஸ் அப்பர் லேஷஸ் எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பர்ன்ட் ஆரஞ்ச் ஷேட் எடுத்து என்னோடய சீக்ஸில் வந்து நான் ப்ளஷ் மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். ஆக்சுவலி டஸ்கி ஸ்கின் டோனுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபேர் ஸ்கின் டோனுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபிங்கர்ஸால் பிளெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் ப்ரஷ் மாதிரி ஒன்று வச்சு, ஆக்சுவலி இது என்ன ப்ரஷ்ன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அதை வச்சு நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் 2 சீக்ஸ்லேயும். இப்போ என்னோட ஹை பாயிண்ட் ஆஃப் த சீக்ஸில் அதே ஷாம்பினி ஷேட் எடுத்து, அதே ஐஷேடோ பேலட் இருக்க ஷாம்பினி ஷேட் எடுத்து ஃபிங்கர்ஸாலே வந்து நான் லைட்டாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு சட்டிலான ஹைலைட் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஹெவியான ஹைலைட் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு நேச்சுரல் க்ளோ கிடைக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் ஸ்டிப், கியூபிட் போ, அப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஃபோர்ஹெட்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது மிஸ்க்லரோட கிளிம்மர் ஸ்டிக் லிப் பென்சில்னு நினைக்கிறேன். ஸோ இன் ஷேட் வந்து மெரூன். ஸோ இதை வந்து மிஸ்டி மெரூனா என்ன மெரூன் தெரியல, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை வச்சு ஓவராலாக என்னோட லிப்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ கலரும் ரொம்ப அமேசிங்காக இருந்ததுனால நான் லிப்ஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் லிப் பென்சில் மட்டும்தான் அப்ளை பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு, ரொம்ப சிம்பிளாகவும் போனோம், ரொம்ப அழகாகவும் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸ்டே டியூன் கைஸ். ஹாப்பி பொங்கல்.